வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன, ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு என்ன பண்ணலாம், எங்கே யூஸ் பண்ணலாம், அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் வேரியபிள்ஸ்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் பார்க்க போகிறோம், டேட்டா டைப்ஸ் பார்க்க போகிறோம். வேரியபிள்ஸ்னால் என்னென்னா அது ஒரு கண்டெய்னர், டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதான் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேரியபிள்ஸ் வந்து நம்ம ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறோன்னா அதுக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அதாவது ஈக்குவலை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த வேல்யூவை அலோகேட் பண்ணணும். ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ் தான் வந்து நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு பில்டிங் பிளாக்ஸாக இருக்குது. இதை நம்ம அசைன் பண்ணும்போது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அசைன் பண்ணால் தான் கரெக்டான நமக்கு வேல்யூ கிடைக்கும். இல்லை அப்படின்னா அன்டிஃபைன்டு அப்படிங்கிற எரர் காட்டும். ஓகே, அடுத்தது டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸில் உள்ள டைப்ஸ் என்னென்னா ஆட்டோமேட்டிக், யூசிங் வேர், யூசிங் லெட், யூசிங் கான்ஸ்ட். வேர், லெட், கான்ஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் கீவேர்ட்ஸ். அடுத்தது வேரியபிள் டிக்ளரேஷன் பார்க்கலாம். டிக்ளேர் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. வேரியபிள் நேம்ஸ் வந்து எப்பயுமே கேஸ் சென்சிட்டிவாக இருக்கும். ஸ்மால் ஒய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஸ்மாலாகவே இருக்கணும், கேபிட்டல் ஒய்னா அது தனி. அப்போ இது ரெண்டும் நம்ம டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ். வேரியபிள் நேம்ஸ் வந்து எப்போயுமே லெட்டர்லாம் ஸ்டார்ட் ஆகணும். அண்டர்ஸ்கோர் கேரக்டர் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி டாலர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஹைஃபன் யூஸ் பண்ணலாம். மேக்ஸில் அல்ஜிப்ரா படிச்சிருப்பீங்கல்ல, அதே கான்செப்ட் தான். அல்ஜிப்ராவில் என்ன பண்ணுவோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 10, ஒய் ஈக்குவல் டு 5, இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு நம்ம வந்து அந்த மாதிரி படிச்சிருப்போம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10, ஒய் ஈக்குவல் டு 5, இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னா இதோட அவுட்புட் நமக்கு வந்து 10 அப்படின்னு கிடைக்கும். இசட்னா 10. அப்போ இதை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே யூசிங் வேறுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா, கீவேர்டு வந்து வேர் கீவேர்டு ஓல்டு ப்ரௌசர்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். இது 1995லேருந்து 2015 வரையும் வேர் கீவேர்டு தான் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டாக 2015லேருந்து லெட்டு, கான்ஸ்ட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. வேர் கீவேர்டு வந்து ஓல்டு ப்ரௌசர்ஸில் கோட் ரைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். வேர் கீவேர்டில் பிளாக் ஸ்கோப் இருக்காது. வேரை எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா வேர் எக்ஸ் ஈக்குவல் டு 10, இதே மறுபடியும் நம்ம அதை கால் பண்ணும்போது வேர் எக்ஸ் அப்படின்னு ரீடிக்ளேர் பண்ணிக்கலாம். அடுத்தது லெட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். லெட் கீவேர்டு வந்து ஜாவாஸ்கிரிப்டில் 2015லேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. இது ஓல்டு ப்ரௌசரில் சப்போர்ட் பண்ணாது. அதே மாதிரி தான் கான்ஸ்டன்ட் கீவேர்டும் 2015லேருந்து தான் சப்போர்ட் பண்ணுது. அதுக்கு முன்னாடி உள்ள ப்ரௌசர்ஸ் எதுலேயுமே சப்போர்ட் பண்ணாது. லெட் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம டிக்ளேர் பண்ணுறது எல்லாமே ரீடிக்ளேர் பண்ண முடியாது. அதே மாதிரி இது வந்து பிளாக் ஸ்கோப் இருக்கும். கான்ஸ்ட் கீவேர்டையும் ரீடிக்ளேர் பண்ண முடியாது, ரீஅசைன் பண்ண முடியாது, இதுலேயும் பிளாக் ஸ்கோப் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்டில் இருக்க டேட்டா டைப்ஸ் பார்க்கலாம். இதில் ப்ரிமிட்டிவ், நான் ப்ரிமிட்டிவ்னு பிரியும். ப்ரிமிட்டிவில் ஸ்ட்ரிங்கு, நம்பர், பிகின்ட்டு, பூலியன், அன்டிஃபைன்ட், நல், சிம்பிள், ஆப்ஜெக்ட். நான் ப்ரிமிட்டிவில் ஆப்ஜெக்ட், அரே, டேட் இருக்கும். இப்போ இதை ஒர்க் பண்ணி பார்க்கலாம். டெக்ஸ்ட் எடிட்டரை ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் ஆட்டோமேட்டிக் டிக்ளரேஷனை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸ்கிரிப்டுக்குள்ளார எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்குறேன், ஒய் ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ நான் ப்ரௌசர்கிட்ட அதை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். டாக்குமெண்ட் டாட் ரைட் இசட்டை யூஸ் பண்ணுறேன். ரன் பண்ணலாம். 15 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. இசட் ஈக்குவல் டு 15. நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம வேர் கீவேர்டை யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணலாம். வேர் எக்ஸ் ஈக்குவல் டு 5, டாக்குமெண்ட் டாட் ரைட் எக்ஸை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். 15 பக்கத்தில் 5ன்னு வந்துருச்சு, அந்த வேலை டிக்ளேர் பண்ணியிருக்கத. இதே மாதிரி லெட்டு பண்ணுறேன். லெட் கீவேர்டு யூஸ் பண்ணி ஒய் ஈக்குவல் டு 14. ரன் பண்ணலாம். நமக்கு அவுட்புட் கிடைக்கல, ஏன்னா நம்ம ரீடிக்ளேர் பண்ணியிருக்கோம். லெட்டுங்கிறத ரீடிக்ளேர் பண்ண முடியாது.
ஆல்ரெடி ஒய்யை வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம், y ஈக்குவல் டு 10 அப்படின்னு. மறுபடியும் நம்ம ரீடிக்ளேர் பண்ணும்போது லெட் கீவேர்டில் ரீடிக்ளேர் பண்ண முடியாது. இதை கன்சோலில் பார்க்கலாம். கன்சோல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சும்மா வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்காக தான் கன்சோல் யூஸ் பண்ணுறோம். இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன். கன்சோலில் நமக்கு எரர் வந்துருச்சு, cannot access y before initialization. கான்ஸ்ட் கீவேர்டை நம்ம இப்போ வந்து ரீடிக்ளேர் பண்ணி பார்ப்போம். கான்ஸ்ட் y equal to 15 console dot log இப்போ நமக்கு என்ன அவுட்புட் வரும்னா, y வந்து நம்ம ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் எரர் காட்டுது. ஸோ கான்ஸ்ட்லேயும் லெட் கீவேர்ட்லேயும் நம்ம வந்து ரீடிக்ளேர் பண்ண முடியாது, எரர் வரும். கான்ஸ்ட்டுங்கிற கீவேர்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கான்ஸ்டண்ட்டாக இருக்க வேல்யூஸ்க்கு தான் கான்ஸ்ட் கீவேர்டு யூஸ் பண்ணணும். நமக்கு தெரியும்ல எது வந்து அன்சேஞ்சபிளாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம கான்ஸ்ட் கீவேர்டு யூஸ் பண்ணணும். இதுவரை பண்ணது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பிளாக் ஸ்கோப் பார்க்கலாம். பிளாக் ஸ்கோப் அப்படிங்கிறது வந்து நம்ம கேர்லி பிரேசஸ்க்குள்ளே டிக்ளேர் பண்ணுறதான் பிளாக் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து லெட் டு கான்ஸ்ட்டும் வந்து தான் இதுக்கு பிளாக் ஸ்கோப் யூஸ் பண்ண முடியும். வேர் கீவேர்டில் வந்து பிளாக் ஸ்கோப் கிடையாது. இப்போது வேர் கீவேர்டு யூஸ் பண்ணி நான் டிக்ளேர் பண்ணுறேன் y ஈக்குவல் டு 14 அப்படின்னு. மறுபடியும் ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணுறேன், அதாவது கேர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். அது உள்ளார வேர் ஈக்குவல் டு வேரை நான் உள்ளே கால் பண்ணுறேன், கன்சோல் டாட் லாக் y. இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். 14 அப்படின்னு வந்துருச்சு. வேர் y ஈக்குவல் டு 14. மறுபடியும் நான் பிளாக் கலர் கொண்டு வரும்போது அப்போயும் நமக்கு 14 தான் இருக்குது. பிளாக்குக்கு வெளியிலையும் நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். கன்சோல் டாட் லாக் y. ரன் பண்ணி பார்க்குறேன். அப்போயும் 14 தான் வருது. அப்போ வேர் கீவேர்டில் வந்து பிளாக் ஸ்கோப் கிடையாது. இதே மாதிரி நான் லெட் கீவேர்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். லெட் m ஈக்குவல் டு ஒரு ஸ்ட்ரிங்குள்ளே கொடுக்குறேன், சிம்பிள். கன்சோல் டாட் லாக் அதை பிரிண்ட் பண்ணுறேன். நமக்கு சிம்பிள் அப்படின்னு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இதே நான் வந்து பிளாக்குள்ளே யூஸ் பண்ணுறேன், அதே கால் பண்ணி பார்க்குறேன், கன்சோல் m. சிம்பிள் அப்படின்னு தான் வருது. பிளாக்குள்ளே லெட் கீவேர்டை நம்ம ரீடிக்ளேர் பண்ணிக்கலாம். லெட் m ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட். இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், ஃபர்ஸ்ட் அப்படின்னு வந்துருச்சு. பிளாக்குக்கு வெளியில் கன்சோல் லாக் m. அப்போ பிளாக்குக்கு உள்ளார உள்ளது ஃபஸ்ட்டுன்னு இருக்குது, பிளாக்குக்கு வெளியில் உள்ளது சிம்பிள்னு இருக்குது. அதை பிரிண்ட் பண்ணுது. லெட் கீவேர்டு பிளாக் ஸ்கோப்பை அக்செப்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு கான்ஸ்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். கான்ஸ்ட் k ஈக்குவல் டு நான் ஒரு நேம் வைக்கிறேன், காயுன்னு. அதை கன்சோல் டாட் லாகில் பிரிண்ட் பண்ணுறேன். ரன் பண்ணி பார்ப்போம், பிரிண்ட் ஆயிடுச்சு. இதே நான் பிளாக் ஸ்கோப்பில் கொடுக்குறேன்,
console.log k அதே தான் பிரிண்ட் ஆகுது. நான் இதை மறுபடியும் ரீடிக்ளேர் பண்ணுறேன். k equal to கவின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ லெட் கீவேர்டும் கான்ஸ்ட் கீவேர்டும் தான் பிளாக் ஸ்கோப்பை அக்செப்ட் பண்ணும். வேர் கீவேர்டு அப்படி கிடையாது. நம்ம ஃபஸ்ட் டைம் டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எங்கே நம்ம கால் பண்ணும்போதும் அதே வேல்யூ தான் வரும். தேங்க்யூ.